தாங்கள் சிக்குகிறோம் என்று தெரியாமலே சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. சார், நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையும் நான் சந்தித்து விட்டேன், இப்போ இதற்கு என்ன சொல்யூஷன்? ஜாதகம் பார்த்து பார்த்து எனக்கே வெறுத்து போய்விட்டது. இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு முதலில் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்ப்பை கொடுக்கும். 9ஆம் இடம்ங்கிறது நமக்கு பாக்கியஸ்தானம். அப்போ 9ஆம் அதிபதி சனி என்பவர் இங்கு 5ஆம் வீட்டில் வந்து உச்சம் அப்படிங்கிறதுனால இவர்கள் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக பல பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் ஒரு கவச்சம் போல் பாதுகாக்கப்பட முடியும். இவர்களுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் என்பவர் நீசம் அடைவதனால் தொடர்ச்சியாக முருகனை வழிபாடு செய்வதன் மூலம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியது புதன். இந்த புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பச்சை, மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு மோதிரத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இவர்களுக்கு பிரமாதமான ஆற்றல், பாக்கியம், வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் தவிர இவர்களுக்கு நிறைய இந்த ஸ்டமக் பேஸ்டு ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படும். இந்த ஹெல்த் ப்ராப்ளம்லேருந்து இவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு இவர்கள் ப்ளூ சஃபயர் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். இப்போ மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு ராசிக்கு நட்பு கிரகமாக வரக்கூடியது இந்த சூரியன் என்ற கிரகம். இந்த சூரியன் என்பவர் இவர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் இந்த சூரியன் என்ற கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் ப்ளூவை அணிந்து கொள்ளாமல் சூரியனுக்கு உண்டான மாணிக்கத்தை அணிவது, பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது, இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்களுடைய வீடாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், இது காற்று ராசி அப்படிங்கிறதுனால இந்த காற்றை குறிகாட்டக்கூடிய படங்கள், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த ஃப்ளூட்டு, இந்த மாதிரி விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்டீரியர் டெக்கரேஷனில் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஏற்படும். இதையும் தவிர இந்த 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன், எழுத்து. இப்போது நிறைய ரைட்டர்ஸோடைய புகைப்படங்கள், அவங்களுடைய அந்த ஃபேமஸ் கோட்ஸ், அந்த ரைட்டர்ஸ் எழுதின ஃபேமஸ் வேர்ட்ஸை நீங்கள் உங்களது அலுவலகத்திலோ உங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத ஒரு மோட்டிவேஷன் என்பது வந்து கொண்டிருக்கும். இந்த காற்று ராசிக்காரர்கள் பொதுவாகவே இசைக்கு மயங்கக்கூடியவர்கள். அப்போ ஒரு நல்ல மியூசிக்கு, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் மோட்டிவேஷனாக வைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமல் ஒரு எனர்ஜி, ஒரு ஆரா உங்களிடம் இருந்து கொண்டே